ஹாய் மக்களே, வெல்கம் டு தீதே கிச்சன். வெஜ் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 4 ஸ்பூன் வர மாதிரி கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடவுளுந்தம் பருப்பு 1/2 ஸ்பூன், கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில்லை. இப்போது 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 1 சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, பச்சை வடை போகிற லெவலுக்கு. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை கப் பட்டர் பீன்ஸ், ஒரு முருங்கைக்காய், என்ன வெஜிடபிள் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது 2 தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வெறும் தேங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு, திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சுக்கோங்க. ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கெட்டியாக இல்லை. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பூரிக்கு நல்லாயிருக்கும். ஒரு விசிலுக்கு மேலே விட்டிங்கன்னா காயெல்லாம் குழஞ்சிடும். அதனால் ஒரு விசிலே போதும். கொத்தமல்லி தூவி இறக்கி எடுத்துக்கோங்க. Thank you for watching. Please subscribe.